ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு டீப் டு நியூரான் டெக் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கீவேர்ட்ஸ்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். சப்போஸ் அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் வந்து இந்த வீடியோ. அப்போ தான் இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்னென்னா, லாஸ்ட் டைம் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வந்து விட்டுருந்தோம். என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5th பாயிண்ட், இப்படி ஒரு ரூல் இருக்கணும், அது இருந்தால் வந்து நம்மளால வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ண முடியாது. அது என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா, த ரிசர்வ்ட் வேர்ட், அதை வந்து கீவேர்ட்னு சொல்லலாம், cannot be used to name a variable. அப்படின்னா என்ன, ஒரு கீவேர்டு வந்து நம்ம வேரியபிள் நேமாக வைக்க முடியாது. ஸோ அப்போ அந்த கீவேர்ட்னா என்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற விஷயம். பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ஸ் ஆர் ப்ரீடிஃபைன்ட் ரிசர்வ் வேர்ட்ஸ் used in a programming that have a special meaning to the compiler. ஓகேங்களா? ஸோ இப்படின்னா என்னன்னா, கீவேர்ட்ஸ் ஆர் ப்ரீடிஃபைன்னா ஏற்கனவே வந்து அதை வந்து டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது ரிசர்வ்ட்னா ஒன்று சொல்லுவாங்க, இது வந்து எனக்கு ரிசர்வ் பண்ண பிளேஸ், அதில் யாருமே உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, சில வேர்ட்ஸ் நம்ம ப்ரோக்ராமிங்கில் வந்து வேரியபிளாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஏற்கனவே அந்த ப்ரோக்ராமிங்கில் வந்து வேற ஏதோ ஒர்க் வந்து பண்ணுது அப்படின்றதான் மீனிங். ஓகேங்களா? ஏதோ ஒரு ஒர்க் வந்து அது வந்து பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் ஒன்னொன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, கீவேர்ட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் அ சின்டாக்ஸ் அண்ட் தட் கேனாட் பி யூஸ்ட் அஸ் அ ஐடென்டிஃபையர். ஸோ இப்போ அந்த ஐடென்டிஃபையர்னா என்ன, இது வரைக்கும் நம்மளோட கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்லலை, கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த கீவேர்டுக்கும் ஐடென்டிஃபையருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எதெல்லாம் வந்து நம்ம வேரியபிளாக வைக்கலாம், எதெல்லாம் நம்ம வேரியபிளாக வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ கீவேர்டுன்றது ரொம்ப சிம்பிள்மா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில வேர்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும். ஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒன்றா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சில கீவேர்ட்ஸ் இருக்கும், சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சில கீவேர்ட்ஸ் வந்து இருக்காது. ஆனால் நான் மேஜராக இருக்க கீவேர்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் என்னென்னா, நம்மளால் ஒரு ப்ரோக்ராமில் வந்து வேரியபிள்ஸாக யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் சில மீனிங்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஃபார்ன்ற ஒரு கீவேர்டு இருக்குது. ஃபார்ன்றது வந்து ஃபார் லூப்புக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? நான் வந்து இந்த வேரியபிளாக ஃபார் ஈக்குவல் டு 10 அப்படின்னு என்னால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, டிக்ளேர் வந்து பண்ண முடியாது. அப்படி டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா எரர் வந்து அடிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைல்ட் இருக்குது, ஸ்டாட்டிக் இருக்குது. இந்த ஸ்டாட்டிக்ன்ற வார்த்தை நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா, நம்மளோட சி ப்ரோக்ராமில் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? இம்போர்ட் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இது வந்து இதில் வரும். ஸ்டாட்டிக்ன்ற வார்த்தை ஜாவாவில் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை ஒரு ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரோக்ராம், கரெக்டுங்களா? இந்த ப்ரோக்ராமில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு சி ப்ரோக்ராம். சி ப்ரோக்ராமில் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம், ஒரு கீவேர்டு இருக்குன்னு பாருங்கள். இன்ட்டுன்றது வந்து ஒரு கீவேர்டு, டபுள்ன்றது வந்து ஒரு கீவேர்ட், இன்ட்ன்றது வந்து இன்டீஜரை வந்து மீன் பண்ணுது, டபுள்ன்றது வந்து ஒரு கீவேர்ட், இஃப்ன்றது வந்து ஒரு கீவேர்ட். ஓகேங்களா? இங்கே இஃப் இது எல்லாமே ஒவ்வொரு கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஸோ இதுதான் வந்து கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஸோ இன்ட், கேரக்டர், டபுள், ஸ்விட்ச், கேஸ். ஸோ இது எல்லாமே, ஸ்விட்ச்ன்றது ஒரு கீவேர்ட், கேஸ்ன்றது ஒரு கீவேர்ட். இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மீனிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கேர்ன்ற எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரக்டரை வந்து மீன் பண்ண போகுது. டபுள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு டபுள், அந்த வேரியபிள் வந்து இது டபுளா இன்ட்டா இல்லை வந்து அது எப்படி இருக்க போகுது. ஸ்விட்ச்னா ஒரு ஆப்ரேஷனை வந்து குறிக்க போகுது, கரெக்டுங்களா? இது கே, இந்த இது இல்லைன்னா அடுத்ததை நீ வந்து எக்ஸிக்யூட் பண்ணு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்மளால் வந்து என்னவா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸாக வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து கீவேர்ட்ஸ்னால் ரிசர்வ் வேர்ட்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று பார்த்துருந்தோம், என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸும் வந்து ஒரு கீவேர்டாக இருக்க முடியாது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அப்போ அந்த ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபையர் இஸ் யூஸ் டு நேம் அ வேரியபிள், ஃபங்க்ஷன், கிளாஸ், ஸ்ட்ரக்சர், எக்ஸெட்ரா. ஸோ என்னப்பா இது என்னென்னா, வேரியபிள்னாவே என்ன, நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம், கரெக்டுங்களா? ஒரு நம்பருக்கோ எதுக்கோ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து தரப்போகிறோம். இப்போ ஐடென்டிஃபையர் இஸ் யூஸ் டு நேம் அ வேரியபிள், ஃபங்க்ஷன், கிளாஸ்ன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா,
அதுக்காக தான் கீழே ஒரு இது கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆல் வேரியபிள்ஸ் ஆர் ஐடென்டிஃபையர்ஸ். என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எல்லா வேரியபிள்ஸுமே வந்து ஐடென்டிஃபையர்ஸ் தான். ஓகேங்களா? ஆனால் ஆல் ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் நாட் வேரியபிள்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஐடென்டிஃபையர்ஸுமே வந்து வேரியபிள்ஸாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு குழப்பம் இருக்கும். என்னப்பா இது, எல்லா வேரியபிளுமே வந்து ஐடென்டிஃபையர்ஸ், ஆனால் ஆல் ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் நாட் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ன்றது வந்து ஐடென்டிஃபையருக்கு உள்ள ஒரு சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வேரியபிள், ஃபங்க்ஷன், கிளாஸ், ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே எதுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ்குள்ளே வந்து வரும். ஸோ இப்போ இந்த ஐடென்டிஃபையர் அப்படின்னா என்ன, இதோட தமிழ் மீனிங் பார்க்கலாம். ஓகேங்களா? ஐடென்டிஃபையர்னா என்ன, ஒருத்தரை வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க, கரெக்டுங்களா? இப்போ இதுதான் உங்கள் ஃப்ரெண்டு, இதில் யார் உங்கள் ஃப்ரெண்டு 4 பேர்த்த நிறுத்தினா உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு உங்களுக்கு தெரியும். யூ ஆர் கோயிங் டு ஐடென்டிஃபை, கரெக்டுங்களா? இல்லை இப்போ ஒருத்தவங்க வந்து உங்கள் வீட்டில் திருடுறாங்கன்னா அதில் திருடங்கள் யாருன்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. திருப்பி வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க, கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்னென்னா நேம்ஸ். ஓகேங்களா? ஒரு நேம் வந்து நமக்கு கொடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம். ஓகேங்களா? நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம விருப்பப்பட்டு கொடுக்குற எல்லா நேமுமே வந்து ஐடென்டிஃபையர்ஸ்குள்ளே வந்து வரும். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு வந்து வேரியபிள் நேமாக இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் நேமாக இருக்கலாம், ஒரு கிளாஸோட நேமாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபங்க்ஷன், கிளாஸ் படிக்கிறப்போ புரியும். நீங்களாக விருப்பப்பட்டு கொடுக்குற நேம், அது நீங்கள் என்ன பண்ணாலுமே என்னென்னா அந்த ப்ரோக்ராமை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் நீங்கள் கீவேர்டை வந்து இந்த மாதிரி ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராமை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அது ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து சிஸ்டத்தில் வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க. என்னென்னா இதெல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணணுன்றதை வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஐடென்டிஃபையருக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஐடென்டிஃபையருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் கிளாஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்கேன், டெஃப் மை ஃபங்க்ஷன், ஓகேங்களா அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ அந்த பர்சன்றது வந்து என்னென்னா நம்மளால் வந்து மாற்ற முடியும். அந்த பர்சனை வந்து நான் ராஜான்னு கூட வச்சுக்கலாம், அப்படியே அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஓகேங்களா? இப்போ மை ஃபங்க்ஷனை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு நேம் வச்சுக்கலாம், அப்பயே அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஆனால் நீங்கள் கீவேர்டை மாற்றினீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாது. ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷனில் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபங்க்ஷனில் வந்து டெஃப் ஆஃப் மை ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மை ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் வேறு என்ன மாற்றினாலுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் இந்த டபுள் இன்ட் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா என்ன ஆகாதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். என்னென்னா ஐடென்டிஃபையர்ன்றது வந்து ஒரு நேம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அது என்ன நேமாக வேணாலும் இருந்துக்கலாம். ஓகேங்களா? அது வந்து உங்களோட கிளாஸுக்கு என்ன நேமாக வேணாலும் இருந்துக்கலாம், ஃபங்க்ஷனுக்கு என்ன நேமாக வேணாலும் இருந்துக்கலாம், வேரியபிளுக்கு என்ன நேமாக வேணாலும் இருந்துக்கலாம். ஆனால் கீவேர்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மாறுபடும். ஓகேங்களா? இட் வில் சேஞ்ச் அக்கார்டிங் டு யுவர் ப்ரோக்ராம். கீவேர்டு வந்து இந்தந்த கீவேர்ட்ஸ்னால் இந்தந்த கீவேர்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூலை நீங்கள் மீறி அதை வந்து வேரியபிளாக டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த சின்ன எக்ஸாம்பிளை நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இப்போ வந்து காட்டுறேன். ப்ராக்டிக்கலாக எப்படி இது யூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு இப்போ வந்து காட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாக நான் இப்போ போன கீவேர்ட்ஸையும் ஐடென்டிஃபையர்ஸையும் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா நான் முதல்ல வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு இதுக்கான ப்ராக்டிக்கல் வந்து காட்டுறேன். ஸோ இது நம்ம வந்து இதில் பார்த்த விஷயம், நம்மளோட பவர் பாயிண்டில் பார்த்த ஒரு ப்ரோக்ராம், கரெக்டுங்களா? நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டின ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை நான் ரன் பண்ணிட்டேன், அது ரன் ஆயிடுச்சு. இப்போ என்ன கேட்குதுன்னா என்டர் 3 டிஃப்ரெண்ட் நம்பர்னு கேட்குது. நான் 1 2 1 3 கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்தோனையுமே 3 இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இதில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், இதோட ஐடென்டிஃபையர், இதோட கீவேர்ட்ஸ்லாம் என்னன்றது வந்து பார்த்துருந்தோம், கரெக்டுங்களா? ஸோ கீவேர்ட்ஸ்னால் பாருங்கள், இன்ட்டுன்றது வந்து ஒரு கீவேர்ட், டபுள்ன்றது வந்து ஒரு கீவேர்ட். இதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்துருந்தோம், கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த டபுளுக்கு இன்ட் இருக்குது பார்த்துக்குங்க. இன்ட்டுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன்னா ஐஎன்ஆர்னு கொடுக்குறேன். ஐஎன்ஆர்னு கொடுத்து ரன் பண்ணுறேன், பாருங்கள் எரர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது நம்ம ப்ரோக்ராமில். ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்னா இன்ட்டை இங்கேயே வச்சிடலாம். ஓகேங்களா? இன்ட் வச்சுட்டு இஃப்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா சம்திங் டைப் பண்ணலாம். டைப் பண்ணிட்டு ரன் பண்ணால் திருப்பி அது எரர் தான் காட்ட போகுது. பாருங்கள், டிக்ளரேஷன் ஃபங்க்ஷன் தப்புன்னு காட்டுது.
ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கீவேர்ட்ஸ்க்கு வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ப்ரோக்ராமில் வந்து நம்ம வேரியபிள்ஸ் மாதிரி நம்ம வந்து நேம்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ப்ரீ டிஃபைன்டாக அது இருக்க போது அதை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். இது வந்து கீவேர்ட்ஸ். இதே ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், வேரியபிள்ஸ் பார்த்தோம், நேம்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், கிளாஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமில் பார்த்த 2 விஷயங்கள் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து கிளாஸ் வச்சு, இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் வச்சு. ஓகேங்களா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபங்க்ஷன் வச்சு இருக்கிறத நான் ரன் பண்ணுறேன். ரன் ஆயிடுச்சு. கிளாஸ் வச்சுருக்கதையும் நான் வந்து ரன் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதோட நேம். கரெக்டுங்களா. இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனோட நேம். ஓகேங்களா. அதே மாதிரி இதுதான் அந்த கிளாஸோட நேம். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து மாற்ற போகிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்ற போகிறேன். டெஃப் ஆஃப் நான் ஹாரூன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அது எங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அதையும் நீங்கள் மாற்றணும். ஸோ நம்ம எங்கே வச்சுருக்கோம், இங்கே நம்ம வச்சுருக்கோமா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதையும் ஹாரூன்னு மாற்றுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், அவுட்புட் வந்துருச்சு. ஓகேங்களா. அப்படின்னா என்ன, ஐடென்டிஃபையர்ஸை வந்து நம்மளால் வந்து மாற்ற முடியும். ஓகேங்களா. ஐடென்டிஃபையர்ஸை வந்து நம்மளால் வந்து மாற்ற முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து கிளாஸ் இருக்குது. இந்த பர்சனுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன்னா பவர்னு கொடுக்குறேன். பவர் வேணாம், பவர் சம்டைம்ஸ் கீவேர்டாக வரும். டாகுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. டாகுன்னு கொடுத்துட்டேன். இங்கே பர்சன்னு வேறு எங்கே இருக்கோ அங்கேயும் நீங்கள் என்னென்னு மாற்றணும்னா டாகுன்னு மாற்றணும். ஓகேங்களா. நான் இங்கே திருப்பி டாகுன்னு மாற்றுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சரி, நான் அந்த ஜானுக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன்னா ஹாரூன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. ஹாரூன்னு கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், ஹலோ மை நேம் இஸ் ஹாரூன்னு வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னென்னா ஐடென்டிஃபையர்ஸ். ஓகேங்களா. கீவேர்ட்ஸ் வந்து உங்களால் மாற்ற முடியாது. மாற்றினீங்கன்னா எரர் அடிக்கும் அந்த ப்ரோக்ராமில். அதே இது வந்து உங்களோட ஃபங்க்ஷன் நேமோ ஒரு கிளாஸ் நேமோ இல்லை வேரியபிளை நீங்கள் மாற்றுறீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வந்து அடிக்காது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கீவேர்ட்ஸுக்கும் ஐடென்டிஃபையர்ஸ்க்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். ஏன் கீவேர்ட்ஸை வந்து வேரியபிளாக யூஸ் பண்ண முடியாதுன்றதுக்கான ரீசனும் இதுதான். ஓகேங்களா. ஒரு கீவேர்டை வேரியபிளாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது என்னவா எடுத்துக்கும்னா அதோட ஃபங்க்ஷன்ஸை தான் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இன்ட் அப்படின்றத வந்து இன்டீஜரை குறிக்க போகுது. ஓகேங்களா. ஸோ அதை மட்டும்தான் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. அது வந்து ஒரு டேட்டா டைப்புக்குள்ளே வந்து வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்கு வேரியபிள் யூஸ் பண்ணணும், எதெல்லாம் வேரியபிளாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து கீவேர்டுக்கும் ஐடென்டிஃபையருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வி திங்க் டிஃப்ரெண்ட், டீச் டிஃப்ரெண்ட் அண்ட் ஆன்சர் டிஃப்ரெண்ட்.